பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சியின் வாளாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீத புஸ்தகம் 118 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். Psalm chapter 118 verse 13 உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உதவி செய்கிற தேவன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு மேலா ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள், சில பிள்ளைகள் தானாக விழுவார்கள், அது அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா சில மனிதர்கள் மூலமாக தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது அநேகரை வேதனைக்குள்ளாக மாற்றுவதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய மக்களுக்கு விரோதமாக பொறாமைப்படுகிற மக்கள் உண்டு, எரிச்சல் அடைகிற மக்கள் உண்டு. ஏன்? அவர் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது, அவள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு தவறான எண்ணம் கொண்டு இவர்கள் எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று வித்தியாசமான எண்ணம் உடைய மக்கள், அநேக மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. என்னவென்றால், ஆதியாகம புஸ்தகம் 37 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. யாக்கோபுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. யாக்கோபின் பிள்ளைகள் அதில் சொல்லப்படும் பொழுது 3 வசனத்தை படிக்கும் பொழுது, இஸ்ரவேலில் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தான். அல்லேலூயா. இவனை அழிப்பதற்கு முதல் காரணம் என்ன என்றால், தகப்பன் யோசேப்பை அதிகமாக நேசித்ததினார். இரண்டாவது ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான், அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார். சில மக்கள் பகைப்பதற்கு, சில மக்களை கீழே தள்ளுவதற்கு சில காரியங்களை காண்கிறார். தானியேலை அவன் உயர்த்தப்பட்ட பொழுது அங்கிருக்க அதிகாரிகள் எல்லாம் அவனில் பொறாமை கொண்டு அவனை அழிக்க அவனை வகை தேடினார். ஆனால் கர்த்தர் தானியேலை கைவிடவில்லை. தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். அதே போல யோசேப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து சகோதரர்கள் கண்ட பொழுது அவர்கள் அவனை பகைத்து அவனை அழிக்கும்படி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். கர்த்தருடைய அநாதி தீர்மானம், கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்ததினால் அவள் சகோதரர் பண்ணின அந்த சதி வேலையிலிருந்து யோசேப்பு காப்பாற்றப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யோசேப்பை கொல்வதற்காக திட்டமிடும் பொழுது அங்கு ரூபன் என்கிற ஒரு சகோதரன் எழும்பி சொல்கிறான், யோசேப்பை கொல்ல வேண்டாம், அவனை குழியிலே போடுங்கள் என்று சொல்லி அங்கே கடவுள் ஒரு தூதனை போல ஒரு ரூபனை அனுப்பி அந்த யோசேப்பை அந்த பெரிய சதியிலிருந்து அங்கே காப்பாற்றப்படுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் விழுவதற்கு காரணம், சில நேரங்களில் நம்முடைய வீட்டார்களா இருக்கலாம், நம்ம குடும்பத்தை சார்ந்தவளா இருக்கலாம் நாம் விழுவதற்கு. அல்லேலூயா. யோசேப்பு அழிப்பதற்கு, அவனை தள்ளி விடுவதற்கு அவன் சகோதரர்கள் எழும்பினார். ஆனால் கர்த்தர் யோசேப்பை அவன் சகோதரன் கையிலே காப்பாற்றினார், பார்வோன் கையிலே காப்பாற்றினார். எல்லா இடங்களிலும் கர்த்தர் காப்பாற்றி கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்க முடிகிறது. கடைசியை பார்க்கும் பொழுது யோசேப்பின் சகோதரெல்லாம்
யோசேப்பிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டார்கள். எங்களை நீ கொல்லக்கூடாது என்று சொல்லி இது எல்லாரும் வேண்டினார்கள். அப்பொழுது யோசேப்பு சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அநேக ஜனங்களை காக்கும்படிக்கு தேவன் என்னை என்ன செய்ய இதை நன்மையாக மாற்றினார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக மக்கள் நம்மளை தள்ளினாலும் நம்மை தள்ளாத நேசர் ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் சகோதரர்கள் தள்ளினார்கள், கொல்வதற்காக திட்டமிட்டார்கள். தேவன் உதவி செய்தார். தேவன் காப்பாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவனை கொண்டு போனார் என்று பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு எதிராக எழும்பின எல்லாரும் அவன் கடைசி நாட்களிலே அவன் பக்கத்திலே வந்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எதிராக எழும்புகிற மக்கள் ஒரு நாளைக்கு நம் பக்கத்திலே வந்து நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள், நம்மோடு ஐக்கியம் கொள்வார்கள். எப்போ தெரியுமா? தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்யும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருப்பதை சமுதாயம் மக்களும் பார்க்கும் பொழுது அவர்களும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நடத்துதலையும் அவர் புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்ல, யார் உங்களை தள்ளினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்கள் சார்பிலே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அவர் எனக்கு உதவிடும் என் ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்கு உதவிடும் என் ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். நான் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த வசனம் சொல்வது போல, என்னை அநேகர் குழியிலே விழும்படி தள்ளினார்கள், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த அநேக மக்கள் ஆண்டவரே தள்ளப்படுகிறார்கள், உபத்திரப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே, அன்றைக்கு யோசேப்பை தள்ளினார்கள், ஆனால் தேவன் யோசேப்புக்கு உதவி செய்தார். யார் அவளை தள்ளினார்கள், யார் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள், அவளே ஒரு நாளைக்கு வந்து சொன்னார்கள், எங்களை மன்னித்து விடு என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை நன்மையாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுவார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். ஆண்டு ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.